ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யா சமையல். இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஈஸியான டேஸ்டான தக்காளி குருமா எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோஸ் அதனால் நோட்டிஃபிகேஷன் கிடைக்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோவுக்கு போகலாம். இந்த தக்காளி குருமாவுக்கு மசாலா அரைக்கிறதுக்கு 1/2 கப் போல் தேங்காய், 2 பச்சை மிளகாய், 3 பூண்டு, சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து தண்ணி விட்டு நல்லா இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம குருமாவை தாளித்து விட்டுறலாம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துக்கோங்க. இதில் பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, கல்பாசி இதெல்லாம் போட்டு தாளித்து விட்டுக்கலாம். அப்போ குருமாவுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். நான் இன்றைக்கி 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயத்தை சேர்த்து வெங்காயம் நல்லா வற்றி வர்ற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நிறம் மாற ஆரம்பித்ததுக்கப்புறமா உங்கள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு தனி மிளகாய்த்தூளில் பாதி அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி காஷ்மீரி மிளகாய்த்தூள் தான் சேர்த்துருக்கேன். அப்போ காரம் குறைவாக இருக்கும். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து பொடியினுடைய பச்சை வாசனை நீங்கிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். என்னென்ன சாமான் சேர்த்துருக்கேன் அப்படிங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 4-5 தக்காளி பழத்தை பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இப்போ குருமாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நம்ம வதக்கி விட்டுறலாம். இந்த தக்காளி பழத்தில் புளிப்பு குறைவாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். புளிப்பு அதிகமாக இருந்தால் நீங்கள் தக்காளி பழத்தை குறைச்சிக்கோங்க. இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி காரமும் தேங்காய் விழுதும் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ வேகட்டும். நடுவில் ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. தக்காளி எந்த அளவுக்கு தண்ணி விடுது அப்படின்னு. இதுவே நாட்டு தக்காளியாக இருந்தால் இன்னும் நல்லா உங்களுக்கு தண்ணி விட்டு வெந்து வரும். அப்போ குருமா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மூடி போட்டு இன்னொரு 5 நிமிஷம் வேகட்டும். தக்காளி இந்த அளவுக்கு தான் தண்ணி விட்டு வெந்திருக்கு. நல்லா மசிச்சு விட்டுருங்க. 1-2 தெரிகிற தக்காளி பழத்தை. இப்போ இதில் குருமாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுது இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துனதுக்கப்புறமா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுது சேர்த்து கலந்துட்டு குருமாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை பச்சை வாசனை நீங்கிற அளவுக்கு நம்ம கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். தண்ணி சேர்த்து உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு இதனுடைய பச்சை வாசனை நீங்கிற வரைக்கும் நம்ம கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். பத்து நிமிஷம் ஆனதுக்கப்புறமா குருமா பச்சை வாசனைலாம் போய் ரெடி ஆயிடுச்சு. ஆனால் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் மூடி போடாமல் மேலும் ஒரு 5-10 நிமிஷம் விட்டோம் அப்படின்னா திக்கான தக்காளி குருமா ரெடி ஆயிரும். இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியாகவும் செஞ்சிடலாம். நீங்கள் குக்கரில் பண்ணுறதுனாலும் குக்கரில் தக்காளி வெங்காயத்தை வதக்கி விட்டு வேக வச்சுட்டு விசில் அடங்கினதுக்கு அப்புறமா தேங்காய் விழுது சேர்த்து ஒரு கொதி விட்டு இறக்கிக்கோங்க. டேஸ்ட்டான இந்த தக்காளி குருமாவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சுவையறிந்திட சுவைத்து பாருங்கள். தேங்க்யூ.